கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக எல்லா நண்பர்களையும் என்னுடைய சின்ன பிள்ளைகளையும் வரவேற்று கொள்கின்றேன். திடீர்னு இந்த வீடியோவை கடைசி வர நீங்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும், மறந்து விடாதீங்க. நான் வீட்டில் உட்கார்ந்திருந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நண்பா, உன்னிடம் பேச வேண்டும், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாந்தோப்புக்கு வருகிறாயா என்று கேட்டார். சரி, நானும் வருகிறேன்னு சொன்னேன். அப்போ நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். மாந்தோப்பு வழியாக கடந்து சென்று கொண்டே இருந்தேன். மாந்தோப்பில் அவன் கவலையோடு உட்கார்ந்திருக்கின்றான். அப்படியானால் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் என் மனதிலே தென்பட்டது. அப்புறமா கடந்து சென்றேன். நண்பனிடம் சென்று உட்கார்ந்தேன். மாந்தோப்பில் அநேக மாவு, அது மாத்திரமல்ல, அந்த வழியாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளெல்லாம் அந்த மாந்தோப்பில் அந்த மாமரத்தில் கல் எடுத்து எறிகிறார்கள். இதையும் கவனித்து கொண்டே இருந்தேன். சரி, நண்பன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். நண்பா, என்ன ஆச்சு சொல்லு என்று கேட்டேன். அப்போதுதான் நான் எவ்வளோ படித்திருக்கின்றேன் உனக்கு தெரியும். ஆமாம், சரி, எவ்வளவோ கஷ்டங்களும் நஷ்டங்களும், என்னை வேண்டாத கேள்விகளெல்லாம் கேட்கிறார்கள், என்னை சொல்லால் அடிக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போது எல்லா நன்மைகளான காரியங்களை தான் அவன் செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவனுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? அவமானங்களும் திட்டுகளும் தான் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது சொன்னான். நான் பொறுமையாக இருந்துவிட்டு சொன்னதெல்லாம் கேட்டேன். கேட்டுவிட்டு நான் சொன்னேன், நண்பா, கவலைப்படாதே, உன்னை புரிந்து கொள்ளும் ஒரு காலம் வரும் என்று சொல்லிக்கொண்டு நான் அப்புறமா சொன்னேன், பாரு, எத்தனையோ மாணவர்களெல்லாம் அந்த மரத்தில் கல்லெடுத்து எறிகிறார்கள். பாத்தியா? எதற்காக எறிகிறார்கள்? அந்த கனியை புசிப்பதற்காக தான். அந்த பழங்களை எறிந்து போட்டு சாப்பிடுவதற்காக தான் அவன் செய்கிறான் என்று சொல்லி சொன்னேன். ஆம், அது மற்றவர்களுக்கு தணல் கொடுக்கிறது. அது மாத்திரமா, அந்த மரம் பூக்கிற சமயத்தில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வாசனை. அந்த வாசனை மாத்திரமல்ல, அது அப்போ என்ன செய்கிறது? தேனீக்களும் வண்டுகளும் தேன் சிட்டுகளும் வந்து தேனை குடிக்கிறது. அது அப்போ எறும்புகளும் சென்று அந்த தேனை குடிக்கிறது. பாரு, தேனை கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பூக்கிற சமயம் எவ்வளோ வாசனை, மனமும் கொடுக்கிறது. அது அப்புறமாக காய் கனியாக மாறுகிறது பல மைல் தூரத்திலிருந்து. அது மாத்திரமல்ல, பல மறு தேசத்திலிருந்து பறவைகளும் வந்து அந்த பழங்களையும் சாப்பிடுகிறது. பாத்தியா? அந்த சமயத்தில் பறவைகளெல்லாம் ஆனந்தமாய் பாடி ஆர்ப்பரிக்கிறது. எவ்வளோ அருமையாக இருக்கிறது, எவ்வளோ சவுண்டு சத்தங்களெல்லாம் கேட்குறது. பாத்தியா? அந்த மரத்தில் கூடு கட்டி என்ன செய்கிறது? பறவைகள் முட்டை போட்டு குஞ்சு பொரித்து செல்லுகிறது. அவ்வளவு பெருமையாக அந்த மரத்துக்கு இருக்குது. ஆனால் கல்லெடுத்தும் எறிகிறார்கள். பாத்தியா?
கனி இருந்தால்தான் மரத்தில் கல்லெடுத்து எறிவார்கள். மரம் கனி இல்லாமல் நிற்கிறது அந்த மரம். பார்த்தியா, பக்கத்தில் நிற்கிற அதே மரம் கனி இல்லாமல் இருக்கிறது. அதில் யாராவது பார்க்கிறார்களா, எறிகிறார்களா? இல்லை. இந்த மரத்தில் கனி இருக்கிறது. கனி இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறார்கள்? கல்லெடுத்து எறிகிறார்கள். உன்னிடத்தில் நன்மை இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள் நன்மையாக உலகத்தில் பொது மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்கிறாய். அதனால தான் இந்த சொல்லால் அடிக்கிறார்கள். உன்னை புரிந்து கொள்ளும் காலம் ஒரு நாள் வரும். உன்னை புரிந்து கொள்ளுவார்கள். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆனந்தமாய் இந்த மரத்தில் பறவைகளெல்லாம் பாடி பழங்களை சாப்பிடுகிறது. பாருங்கள், நாமும் தணல் கொள்ளுகிறோம். வெயில் காலங்களில் அருமையான குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த வெயில் காலத்தில் பார்த்தியா எவ்வளவு குளிர்ச்சியாக அந்த மரம் தணல் தருகிறது. அதுவப்போம் கனியும் கொடுக்கிறது. கனி இருக்கிறதுனால தான் கல்லெடுத்து எறிகிறார்கள். நாம் அது எதிர்பார்க்கிறதா? நான் நன்மை செய்கிறேன், என்னை எறியாதீர்கள் என்று சொல்லுகிறதா? இல்லை, பொறுமையாக இருக்கிறது. அதனால இனி நான் கனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறதா? இல்லை, அது கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது. எறி வாங்கி கொண்டே இருக்கிறது. கவலைப்படாதே, நீயும் நன்மை செய்து கொண்டே இரு. எதிர்பார்க்காதே. எறிகள் சொல்லால் அடிப்பார்கள். நீ கவலைப்படாதே. ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்ளுவார்கள்.